எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க புடவை கடை வச்சிருக்காங்கன்னா போய் அப்படியே ஃப்ரீயா வந்து அந்த சாரியை எடுத்துட்டு பிளவுஸ் தைச்சு அப்படியே கட்டி அப்படிலாம் கிடையாதுமா. நானும் கவுண்டர்ல நின்று பில்லு போட்டு எங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ நாங்க தான் சப்ளைட்ட இருந்து வாங்குறோம், கரெக்டா? ஸோ அதை நான் என் காசு கொடுத்து தான் வாங்குறேன். ஸோ எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க சாரி கடை இருந்தா என்னைய சாரி போய் அப்படியே ஹலாக்கா எடுத்துட்டு வந்து கட்டிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்லீவை நான் வந்து ஃபியூச்சர்ல எடுத்துட்டு இதோட ஸ்லீவே அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இது நான் ஸ்பெசிஃபிக்காக தீம்காக கொடுத்து பாருங்க, இந்த பேபி பாதம் பேபி ஷவருங்கிறனால ஹார்ட்ஸ் அண்ட் பாதம் வச்சு இந்த மிரர் ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னேன் என்னோட மை எம்ப்ராய்டரி ஆர்டிஸ்ட் இஸ் ஸோ குட். இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். இதோட கிராண்டியோரை பார்த்தா இவ்வளோ கிராண்டாக இருக்குப்பா. இதை பார்த்ததுல இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயங்கரமாக உங்களுக்கு ஒரு இது இருக்கும். சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். 20. வெரி குட். அதில் வந்து ஒரு 0 எடுத்துருங்களேன். 2000. அவ்வளோதான். சில்க் வந்து ஒரு நேச்சுரல் ஃபேப்ரிக். அதை வந்து நீங்கள் சன் ப்ரீத் பண்ண விடணும், திருப்பி திருப்பி மடிச்சு வைக்கணும், மடிப்பை மாற்றணும். பட் திஸ் இஸ் மை ஃபேவரட் வே ஆஃப் ஸ்டோரிங் சாரீஸ். இஸ் இந்த ஹேங்கரில் வந்து நீளமாக, நீங்கள் என்னோடய வார்ட்ரோப்பில் பார்த்தீங்களா, அந்த நீளமாக வந்து மடித்து ஜஸ்ட் மடித்து வைக்கிறது தான். ஸோ உங்களுக்கு க்ரீஸும் ரொம்ப விழுகாது. அண்ட் எப்பயுமே ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்டில், ஒரு ட்ரையான என்வாயன்மெண்ட்டில் இருக்கணும். பியோர் சில்க் தான் அது. பியோர் சில்க்கு, பியோர் ஜரி தான் அது. ஓகே. ஃபுல்லாக த்ரெட்டில் இந்த த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக. இது 40 இயர்ஸ் இருக்குமா மேம்? கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் கண்டிப்பாக இருக்கும். 40 இயர்ஸ் ஆகுது இருக்கும். ஆக்சுவலி இன்னொரு வார்ட்ரூம் எடுத்தோம்னா இன்னும் இது இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பார்த்துருப்போமா? இது ஒன்று ஒரு 5% என்கிட்ட வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததுல ஐ ஹாவ் 152 சாரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபார். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 10 சாரீ பார்த்துருக்கோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த சாரீ இன்னும் டேக் கூட பிரிக்கல பாருங்க. இந்த சாரீ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் செக்ஸ் வந்து ரொம்ப ஃபேஷனபிள் ஆயிட்டே இருக்கு, ஒரு இதுவாக இருக்கு. எனக்கு காலகட்டத்தில் அப்போன டிசைன், பழைய காலத்து டிசைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மெட்ராஸ் செக்ஸுங்கிறது தான் இதோட பேரு. பட் இந்த 3 கலர் வந்திருக்குல்ல, 3 கலர் வர்றதே வந்து இந்த பாலும் பழமும்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ஹைலைட் இந்த சாரி. தட் இஸ் வை திஸ் கைண்ட் ஆஃப் மெட்ராஸ் செக் இஸ் கால்ட் பாலும் பழமும். எனக்கு வந்து பாலும் பழமும் ஒரு சாரி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமா ஆசை. பட் என் பாட்டிக்கிட்டையும் இருந்துச்சு, எங்கள் அம்மா கிட்டேயும் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கல. அவங்க கிட்ட இருந்தது எனக்கு பெருசா பிடிக்கல. அண்ட் பார்டர் வந்து மோஸ்ட்லி அந்த கெட்டி பார்டர் தான் வரும் ஃபார் பாலும் பழமும். அதிசயமா எனக்கு இந்த டிஃப்ரெண்டான ஒரு இந்த பார்டர்ல எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால பார்த்த உடனே ஆக்சுவலா இது வந்து எங்க கடையிலே வந்து சாரி சேவிங் ஸ்கீம் இருக்கும். அந்த சாரிக்கு இந்த சீட்டு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு எங்க கடையில. ஸோ நானே அதுல கட்டி சேர்த்து வச்சு. உங்க கடையில நீங்களே கட்டி? ஆமா. ஓகே. நான் என் கடையிலேருந்து எல்லாரும் நினச்சிக்கிறாங்க புடவை கடை வச்சுருக்காங்கன்னா போய் அப்படியே ஃப்ரீயாக வந்து அந்த சாரியை எடுத்துட்டு பிளவுஸ் தைச்சு அப்படியே கட்டி அப்படிலாம் கிடையாதுமா. நானும் கவுண்டரில் நின்று பில்லு போட்டு எங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ நாங்கள் தான் சப்ளைட்ட இருந்து வாங்குறோம், கரெக்டா? ஸோ அதை நான் என் காசு கொடுத்து தான் வாங்குறேன். ஸோ எல்லாருமே நினச்சிக்கிறாங்க சாரி கடை இருந்தால் என்னைய சாரி போய் அப்படியே ஹலாக்கா எடுத்துகிட்டு வந்து கட்டிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் பில்லிங்னு ஒன்று இருக்கு, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இதோட இது வந்து அந்த ரெட்டு எனக்கு இதுலேயே வந்து கிரீன் பார்டர் கூட வந்தது. பட் ஐ டென்ட் லைக் இட். அந்த ரெட் பார்டர் வந்தது தான் ரொம்ப அழகு. ஸோ இது சேர்த்து வச்சு நான் ஆசைப்பட்டு அந்த எல்லோ சாரி மாதிரியே ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு வெயிட் பண்ணி நல்ல ஒரு பீஸ் வரும்போது வாங்கலாம் அப்படின்னு கண்ணில் மாட்டும் போது வாங்கினது. இதோட ப்ரைஸ் எவ்வளோக்கா? இது வந்து கண்டிப்பாக ஒரு இது பாருங்க 5000 530. இது 5000. ஆமாம். பட் ஏன் நீங்க 5000க்குலாம் நீங்க சீட்டு கட்டி வாங்குறீங்க நீங்க கேட்கலாம். நான் சீட்டு கட்டுற அமௌண்ட் வேற, அதுல ஒன் ஆஃப் த சாரீஸ் இது. அப்ப எவ்வளவு சாரீஸ் வாங்கிருக்கீங்க? நான் இன்னும் ரிசர்வ்ல வச்சிருக்கேன். நான் ஃபுல் அமௌண்ட்டுக்கு இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. அதுல இது ஒன்று தான் வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்து போய் பார்க்கணும். ஓகே. அடுத்த செஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ உங்க கல்யாணத்துக்கு மட்டும் எவ்வளவு சாரீஸ் எடுத்திருப்பீங்க? 3 தான். அந்த சாரிக்கு அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்ண அந்த இன்ட்ரடக்ஷன், அந்த பிங்க் சாரி, அப்புறம் நம்ம பார்த்த அந்த ஒயிட் அந்த தாலி கட்டுற அந்த முகூர்த்த சாரி, அப்புறம் வந்து ஒரு நாகவல்லிக்கு அந்த இந்த சாரி.
ஓகே. அவ்வளவுதான் வாங்கினேன். பட் எங்க அம்மா வந்து ஆப்வியஸ்லி ஒரு நார்மல் டெய்லி வேர்க்குன்னு ஒரு 2-3 சாரி சும்மா குடுத்தாங்க எனக்கு. நீ இப்ப கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி நான் வந்து ஐம் நாட் திஸ் ஒகேஷன் வந்தா தான் வாங்குவேன்ற ஒரு பர்சனே கிடையாது. ஸோ வாங்கி வச்சுட்டு அது ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு மேட்ச் பண்ணிப்போம். ஓகே. அந்த மாதிரி. இது அகைன் இது எங்க கடையில நான் வந்து ரொம்ப புடிச்சு சும்மா கண்ணுல பட்டுச்சு. ஐ வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் அ நைஸ் சாரி. ஒரு பிங்கிஷா ஒரு சாரி ஃபார் மை பேபி ஷவர். என்னோட வளகாப்புக்கு நான் தேடிட்டு இருந்தேன் ஒரு சாரி. பட் இது வந்து எனக்கு ரொம்ப அந்த அந்த டிஷ்யூ கோல்ட்ல அந்த ஒரு லைட்டா ஒரு பிங்க் டிஞ்ச் வர்றது வந்து ரொம்ப எலிகெண்டா இருந்தது. இதுல எனக்கு வேற எதுவுமே ஆக்சசரிஸ் கூட பெருசா நான் பண்ணல. இதுக்கு சின்னதா ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஆமா இதுதான் பிளவுஸ். இதோட ஸ்லீவ் நான் வந்து ஃபுல் நெட்டடா போயிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஐ டென்ட் இந்த ஸ்லீவை நான் வந்து ஃபியூச்சர்ல எடுத்துட்டு இதோட ஸ்லீவே அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நான் ஸ்பெசிஃபிக்கா தீம்காக கொடுத்து பாருங்க இந்த பேபி பாதம். ஓகே ஓகே. பேபி ஷவருங்கிறனால ஹார்ட்ஸ் அண்ட் பாதம் வச்சு இந்த மிரர் ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னேன். என்னோட மை எம்ப்ராய்டரி ஆர்டிஸ்ட் இஸ் சோ குட். இங்க பாத்தீங்கன்னா இந்த டெசல்லையும் வந்து இது இருக்கும், பேபி ஃபீட் இருக்கும். ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முகூர்த்தம் புடவை தான் வந்து இதுக்கு கட்டணும்னு சொல்லுவாங்க. அது வந்து சீமந்தத்துக்கு கட்டினேன். இவங்க வீட்டுல சீமந்தம் 9வது மாசம், இது 7வது மாசத்துக்கு வளகாப்புக்கு கட்டினது. சீமந்தம் நாங்க தனியா பண்ணோம். அதுக்கு வந்து நான் முகூர்த்த புடவை தான் கட்டினேன். ஆக்சுவலி அந்த நாகவலி முகூர்த்த புடவை. ஏன்னா இது நம்ம இந்த முகூர்த்த புடவை என்னால மடிசாரு பத்தல. அது கட்டி நீங்க பண்ணிருந்தீங்க. அது ஃபன்னியாவும் இருக்கும் நம்ம இதுல. சோ அந்த நாகவலி முகூர்த்த புடவைய கட்டிட்டோம். வாவ். சோ இதோட பிரைஸ் எவ்வளவு மேம்? இதோட பிரைஸ் ஆக்சுவலா நீங்க கெஸ் பண்ணுங்களேன். இதோட கிராண்டியரை பார்த்தா இவ்வளோ கிராண்டா இருக்குப்பா. இதை பார்த்ததுல இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயங்கரமா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். 20. வெரி குட். அதுல வந்து ஒரு 0 எடுத்துருங்களேன். 2000. அவ்வளவுதான். 2000 அதுக்குள்ளதான். எனக்கு எக்ஸாக்ட் விலை ஞாபகம் இல்லை. பட் ஐ திங்க் 1007 சம்திங் தான் பே பண்ண நினைக்கிறேன் இந்த சாரிக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரிக்கு ஒரு 3400 ரூபா 4000 ரூபா ஆயிடுச்சு எனக்கு. சாரியோட பிளவுஸ் காஸ்ட் அதிகமா இருக்கு. சரியா? அஃப்கோர்ஸ் எப்பயுமே அப்படிதான். ஸோ இது வந்து ஆக்சுவலா அகைன் எல்லாமே வந்து ஆசைப்பட்டு ரொம்ப ஒரு 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 மென்டல் இமேஜோட இப்படி இது பண்ணா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு நினைச்சு வாங்கினேன். எஸ் மேம். இப்போ நீங்க விரும்பி கட்டுறது என்ன மாதிரி சாரீஸ் ரொம்ப விரும்பி கட்டுவீங்க? இது ஆக்சுவலா வந்து இதுவும் ஆக்சுவலா ரொம்ப புது புடவை. நான் ரொம்ப பிடிச்சி. இது வந்து கலம்காரி சில்க்னு சொல்லுவாங்க. பிளெயின் அந்த சில்க்ல வந்து கலம்காரி டிசைன் போட்டிருக்கோம் வித் கலம்காரி பிளவுஸ். இது இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளோயியான சாரீஸ், பிரீதபிளான சாரீஸ் எனக்கு ஐ ரியலி என்ஜாய். சில்க்லாம் நான் ஐ மோஸ்ட்லி கீப் இட் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் தான். சும்மா கோயிலுக்கெல்லாம் சில்க் கட்டிட்டு போவாங்க சில பேர். என்ன சில்க் காட்டன்லாம் சாதாரணமாக கட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு வந்து எனக்கு இந்த மெயின்லி இந்த ரொம்ப பிரீதபிள் ஹேண்ட்லூம் இந்த மல் காட்டன்ஸாக இருக்கட்டும், காஞ்சி காட்டன் சாரீஸாக இருக்கட்டும், செட்டிநாட் காட்டன் சாரீஸாக இருக்கட்டும், ஐ ரியலி லைக். சுங்குடியாக இருக்கட்டும். ஆப்வியஸ்லி நான் வந்து சுங்குடி பிடிக்கல நான் சொல்லவே முடியாது. பிகாஸ் அந்த புடவைங்களாம் தான் நான் உருண்டு வளர்ந்துருக்கேன். ஸோ அந்த புடவை வந்து அவ்வளோ கட்டியிருக்காங்க எங்கள் பாட்டி, எங்களை சுற்றி இருக்கிறவங்களாம். எங்கள் அம்மாவுமே கட்டுவாங்க சின்ன வயசுல. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சுங்குடி புடவையில தான் எங்களுக்கு தூளியே கட்டுவாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இந்த புடவைலாம் வந்து திருப்பி ரொம்ப நஞ்சு போயிடுது. ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஆப்வியஸ்லி அந்த இதில் போடுவீங்க இல்லையா, அந்த இரும்பில் இது தொங்க விடுவாங்க. ஸோ நல்ல புடவை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் எங்கள் அப்பாவோட லுங்கிக்கு மாறிட்டோம். ஓகே. இப்போ சீரியலுக்கு யூஸ் பண்ண சாரீஸ் ஏதாவது இருக்கா? சீரியலுக்கு ஆக்சுவலாக நான் வந்து திருமகளை நான் வந்து நிறைய சாரீ கட்டல. நான் வந்து டுவர்ட்ஸ் த எண்டு தான் கொஞ்சம் இந்த கல்யாணம் ஆன சீரியலில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கும் ஒரே டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர் தான். அது என்னன்னா சாரீ கட்டுறது. ஒரு பொண்ணு சாரீ கட்டியிருக்கான்னா அந்த கதையில் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படிதான் வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பயங்கர வெஸ்டர்னாக மாடர்னாக தான் சுற்றிட்டு இருந்த அந்த பிரகதி பொண்ணு கல்யாணம் ஆன உடனே அப்படியே பயபக்தியா அப்படியே சாரி. ஆனா ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் எல்லாம் போட்டுப்பேன். ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் எல்லாம் போட்டு சாரி கட்டிட்டு குங்குமம் எல்லாம் இருக்கும். ஆனா விழி பயங்கர மாடர்னா அப்படியே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுல கட்டின சில சாரீஸ்லாம் வந்து எப்படின்னா ஷூட்டுக்காக நான் அடிக்கடி வாங்க வேண்டியது வரும். இதுல நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிடுவேன், நம்மளால ரீயூஸ் பண்ண முடியாத சாரீஸ்லாம் நான் டொனேட் பண்ணிடுவேன்.
ஓகே லைக் என்னோட ஹவுஸ் ஹெல்ப்புக்கா இருக்கட்டும், இல்லை சுற்றி யாராவது அக்காஸ் இருக்காங்கன்னா இருக்கட்டும், இல்லை ரொம்ப கொஞ்சம் கிராண்டா இருக்கு புடவை, பட் என்னால் கட்ட முடியாதுன்னா நான் என் மாமியாருக்கு கொடுத்துருவேன், எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஓகே. ஆமா. இப்போ சப்பியா இருக்காங்கன்னா ம். இவங்க இந்த மாதிரி சாரீஸா போட்டா கொஞ்சம் ஸ்லிம்மா தெரிவாங்க. இல்லாட்டி ரொம்ப லீனா இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தெரியணும் அப்படிங்கும்போது நீங்க எந்தெந்த சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ இது வந்து அந்த மாதிரி கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஜென்ரலி சாரியை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி ஒழுங்கா நீங்கள் பின் பண்ணி இங்கே இழுத்து அங்கே சொருகிலாம் நார்மலாகவே கட்டினீங்கனாலே சாரி வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் ஆன் எனி பாடி டைப். சாரியோட ப்ளஸ்ஸே அதுதான். நீங்கள் எந்த ஒரு பாடி டைப்பில் கட்டினாலும் கட்டின மாதிரி கட்டினா அது அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் சில விஷயங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய பூ இருக்கு இல்லைங்களா, பிக் மோட்டிவ்ஸ், அதை வந்து கொஞ்சம் அந்த ஹெவியர் சைடு இருக்கிறவங்கள அவாய்ட் பண்ண சொல்லுவேன். பிகாஸ் த மோர் அந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக தெரியும் போது இன்னும் என்ஹான்ஸ்டாக காட்டும். அண்ட் ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பெரிய கட்டம் வாங்காதீங்க, பொடி கட்டம் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அதெல்லாம் உங்களை வந்து த ஸ்மாலர் த டிசைன்ஸ் ஆர் த லீனியர், அதாவது இப்படி இந்த வெர்டிக்கல் டிசைன்ஸ்லாம் வந்து ஸ்லிம்மிங்காக காட்டும் உங்களுக்கு. ஸோ அது சொல்லுவேன். அண்ட் லீனாக இருக்கிறவங்க வந்து தே கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் எனி திங். ஓகே. ஸோ அது இட் இஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் அன் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லுவேன். பட் மோஸ்ட்லி எனக்கு வந்து என்கிட்ட கேட்குற இதுவே வந்து இதுவாக தான் இருக்கும். என்னங்க இது கட்டினா எனக்கு புஷ்ஷுன்னு இருக்குது, நான் ஆல்ரெடி வந்து அந்த கான்ஷியஸ்லாம் நீங்கள் படவே வேண்டாம். நீங்கள் காட்டன் சாரியாக இருக்கட்டும், இல்லை ஆர்கான்ஸா சாரியாக இருக்கட்டும், நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னால் அந்த டெய்லி லைஃப்பில் வந்து என்னால் அந்த ஃபேப்ரிக் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. பட் அந்த சாரியவே நீங்கள் கட்டுற மாதிரி ஒழுங்காக ப்ளீட் எடுத்து இழுத்து கட்டினீங்க அப்படின்னா எனி ஃபேப்ரிக் அழகாக நிற்கும். ஃபேப்ரிக் அப்படின்னா பர்டிகுலராக எதுவும் இல்லை இல்லை ஃபேப்ரிக்குன்னு எதுவுமே நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பாடி டைப்பை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதே வந்து ஐ எம் நாட் வெரி திஸ் திங். பிகாஸ் சாரி இஸ் அ சாரி ஃபார் திஸ் பர்பஸ். இட் இஸ் ஜஸ்ட் ஒரு 5.5 மீட்டர் ஆஃப் துணி, யார் வேணால் அதை உடுத்திக்கலாம். இது சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது இதில். ஸோ அதனால எம்ப்ரேஸ் யுவர் செல்ஃப். பட் எனக்கு இப்படி காட்டணும், இப்படி காட்டிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இதுதான் சொல்லுவேன். அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் பிரிண்ட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து என்ன நினச்சேன்னா, இப்போ அதாவது சீரியல் ஆக்டரை தாண்டி ஒரு ஃபவுண்டர், ஒரு பிராண்டோட ஃபவுண்டரோட வீடுங்கும்போது அவங்க என்ன மாதிரி சாரீஸ் நாங்கள் லேக்ஸில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இல்லை அப்படி கிடையாது. இப்போது அப்படி பார்க்க போனீங்கன்னா அது லேக்ஸ் டுகெதர் ஃபர்ஸ்ட் சாரி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கடையில் தான் வச்சுக்கணும், வார்ட்ரோப்ல வைக்க முடியாது. அது ஒன்று இருக்குது. பட் யா சாரி மேலே வந்து ஒரு இருக்கிற ஆசை, அது மேலே இருக்கிற ஒரு பேஷன் இருக்கு இல்லையா, லைக் ஒரு சாரியோட அருமை தெரிஞ்சு அது கட்டிக்கிறதுங்கிறது வந்து அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். பிகாஸ் எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஃபவுண்டர் வந்து அவ்வளோ பாடுபட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஸோ ஃபேப்ரிக்கை பற்றி எங்களுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் அது. எனக்கும் சரி, இந்த பிஸ்னஸில் இருக்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, வெரி ஃபேசினேட்டட் பை கலர்ஸ், பை ஃபேப்ரிக். ஸோ எங்களுக்கு அதுதானே தவிர அந்த குவான்டிட்டி டசன்ட் மேட்டர். நம்ம எத்தனை சாரி ஓன் பண்ணுறோம், நான் எவ்வளோ அதை வச்சுருக்கேங்கிறது இல்லை. பட் இட் இஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் சாரீஸ். ஒரு சாரியை பார்த்து அதோட ஒர்த்து தெரிஞ்சு வாங்குறோமா, ஒர்த்து தெரிஞ்சது என் வார்ட்ரோப்ல இருக்கா, அதுதான். உங்ககிட்ட இருக்கிறதுலே அதிக பட்ஜெட்டில் இருக்கிற புடவை அப்படின்னா 30,000-35,000க்கு என்கிட்ட ஒரு புடவை இருக்கு. தட் இஸ் த மேக்ஸ் ஐ ஹவ் காட். அவ்வளோதான். ஏன்னா ஏன்னா அதை விட ஜாஸ்தி பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி ஜரி ஒர்க், அந்த புடவையோட வெயிட்டே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ என்ன அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெட் கார்பெட் ஈவெண்ட்டு, இல்லை வந்து கேன்ஸு, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பட்ஜெட் ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபா பட்ஜெட், 2 லட்ச ரூபான்னு வாங்கி போட்டுட்டு போகலாம். நம்ம போகிற இடத்துக்கு, நம்ம அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு திஸ் இஸ் மோர் தென் எனஃப். எப்படி மேம் சாரீலாம் மெயின்டைன் பண்ணுவீங்க? நான் வந்து சாரியை ரொம்ப படுத்த மாட்டேன் அப்படின்னா ரொம்ப இந்த கசக்கி துவைக்கிறது. அப்புறம் வந்து ஒரு சில்க் சாரீஸ் எல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷே பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே வாஷ் கொடுத்துருவாங்க, இல்லை ட்ரை கிளீன் பண்ண கொடுத்துருவாங்க. சில்கே அப்படி கிடையாது. சில்க் வந்து ஒரு நேச்சுரல் ஃபேப்ரிக். அதை வந்து நீங்கள் சன் ப்ரீத் பண்ண விடணும். ஸோ நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு லெட் இட் ட்ரை ஃபார் 2 minutes. நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஒரு மிதமான வெயிலில் வந்து வெளியில் கொஞ்ச நேரம் நீங்கள் அதை உணர்த்தி போட்டுட்டு மடித்து வச்சிடணும்.
ஒன்லி ஆஃப்டர் கொஞ்சம் ஒரு 3-4 தடவை நீங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் சாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு மைல்ட் ஷாம்பு வாஷ் நீங்க கொடுக்கலாம் கோல்டு Shampoo வாட்டர்ல. wash. எஸ், டிட்டர்ஜென்ட்லாம் வந்து பெருசா போடக்கூடாது. அப்படி வாஷ் பண்ண யூ கேன் யூஸ் லைக் கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணலாமே தவிர டைரக்ட் டிட்டர்ஜென்ட் வந்து அட்வைசபிள் நாட் டு யூஸ் ஃபார் மெனி ஹேண்ட்லூம்ஸ் சில்க் சாரீஸ். ஓகே மேம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வார்ட்ரூம்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆமா, அது எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் மட்டும் டார்க்கா இருக்கும். நிறைய பேர் அது ஆக்சுவலா எங்க கடையிலயே அந்த இஷ்யூ வரும். நம்ம ரேக்ல மடிச்சு வைக்கும்போது அந்த மடிப்புல வந்து வெளுத்து போயிடும். அது சில டைஸ்க்கு சில கலர்ஸ்க்கு அது நடக்கிறது உண்டுதான். அது வந்து அது எப்படி இது பண்ணா அடிக்கடி யூஸ் பண்ணணும் அந்த சாரியை. எடுத்து திருப்பி திருப்பியாவது மடிக்க வைக்கணும். திருப்பி திருப்பி மடிச்சு வைக்கணும், மடிப்பை மாத்தணும். பட் திஸ் இஸ் மை ஃபேவரட் வே ஆஃப் ஸ்டோரிங் சாரீஸ் இஸ் இந்த ஹேங்கர்ல வந்து நீளமா, நீங்க என்னோட வார்ட்ரோப்ல பாத்தீங்களா, அந்த நீளமா வந்து மடிச்சு ரெண்டா ஜஸ்ட் மடிச்சு வைக்கிறது தான். ஸோ உங்களுக்கு க்ரீஸும் ரொம்ப விழுகாது. அண்ட் எப்பயுமே ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல, ஒரு ட்ரையான என்வாயன்மெண்ட்ல இருக்கணும். இப்போ ஒரு டைம் சாரி போட்டு அது அடுத்த டைம் போடும்போது சில பேருக்கு அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும்ல, அப்படி இருக்கும்போது அதை ரிப்பீட்டடா வாஷ் பண்ண அதுதான். ஸோ நீங்க வந்து சன்லைட்ல வைக்கும்போது, சன்லைட் இஸ் த வெரி நேச்சுரல் ஆன்டிபாக்டீரியல் சொல்லுவாங்க. இட் கில்ஸ் ஆல் த பாக்டீரியா. பாக்டீரியானால தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வருது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ நீங்க சன்லைட்ல வச்சீங்கனாலே அந்த பாக்டீரியாலாம் வந்து இதாயிடும். யுவர் சாரி வில் நாட் ஸ்மெல். அண்ட் நீங்க அதுல பெர்ஃப்யூம் போடுறதோ, அண்ட் திஸ் இஸ் another one important thing, not to use perfumes and enzyme based perfumes on silk directly. Silk saree கட்டும்போது always perfume your body, don't perfume the fabric. ஃபேட் ஆயிரும்னு சொல்றீங்க. அந்த இடத்துல ஃபேட் ஆயிரும், இல்ல கரைப்பட்டுடும். பிகாஸ் என்ன டை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. the dye will react with the இது. and this is a natural fiber, like I said. இது வந்து ஒரு synthetic fiber கிடையாது. it is very very absorbent. ஸோ அதனால நீங்க வந்து we have to be very careful இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். ஓகே ஓகே. இதுக்கே நம்ம ஒரு தனி வீடியோ போடணும் போல இருக்கு. ஆமா கண்டிப்பா. சில்க் சாரியை பராமரிப்பது எப்படி. ஓகே, நெக்ஸ்ட் சாரி. இது வந்து ஆக்சுவலா இந்த செக்ஷனோட லாஸ்ட் சாரின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we have covered everything. இது வந்து போன சாரி வந்து என்னோட பேபி ஷவருக்கு போட்டது. இது நான் பேபியா இருந்தப்போ எங்க அம்மா போட்டது. என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எங்க அம்மா கட்டின சாரி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? போட்டோஸ் எடுத்தீங்களா? இல்ல, அம்மா கிட்ட நான் இது அம்மாவோட வார்ட்ரோப்ல பாக்கும்போதே, மம்மி இந்த சாரி செம்ம பிரிட்டியா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமும் 2-3 தடவை கட்டியிருக்காங்க. சில்லுன்னு இருக்கு. ஆமா, பியூர் சில்க் தான் அது. பியூர் சில்க், பியூர் ஜரி தான் அது. ஓகே. ஃபுல்லா த்ரெட்ல இந்த த்ரெட் ஒர்க் ஃபுல்லா. இது 40 இயர்ஸ் இருக்குமா மேம்? கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் கண்டிப்பா இருக்கும். 40 இயர்ஸ் ஆகுது இருக்கும். ஸோ இது வந்து இது ஆட்ட போட்ட சாரி. இது ஆக்சுவலா அம்மாவோட வார்ட்ரோப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி, மம்மி இது இனிமே நீ கட்டுவியா மாட்டியான்னு கேட்டேன். நான் கட்டுறேனோ இல்லையோ, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை சாரி எடுத்திருக்கீங்க வீட்ல இருந்து, மம்மிட்ட இருந்து? எங்க அம்மா கிட்ட இருந்து நான் இன்னுமே ஒரு 2 சாரி கேட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்கே எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அம்மா ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல சில்க் கட்டுறதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது, எனக்கு காட்டன்ஸே எனக்கு கம்ஃபர்டபிள் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. வெரி குட், கிவ் மீ ஆல் த சில்க் சாரீஸ்னு. அப்புறம் என் தங்கச்சி போட்டிக்கு வந்தா, ஏய் அப்படின்னு அவ. ஸோ எனக்கு அது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வந்து வேணும் அப்படின்னு. ஆக்சுவலா எங்க அம்மா கிட்ட நான் கேட்ட ஃபர்ஸ்ட் சாரி அது. அதுக்கப்புறம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து சில சாரீஸ் வந்து நீ விரும்பி கட்டுறேன்னா அதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அவங்க ரிசப்ஷன் புடவை, அப்புறம் இன்னும் 2-3 புடவை அம்மா கட்டினது இருக்கு. அதெல்லாம் அப்படிதான் இருந்தது. பட் நான் அவங்க கிட்ட ஆட்டையை போடணும், இன்னும் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறது அவங்க முகூர்த்த புடவை. அது எனக்கும் என் தங்கச்சிக்கும் பெரிய சொத்து பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா வாய்க்கா சண்டை, வாய்க்கா தகராறு நடக்கும். ஏன்னா அந்த சாரி அவ்வளவு அழகான சாரி. அந்த என்னோட அந்த எல்லோ அண்ட் பிளாக் சாரி பார்த்தோம்ல, அதே எல்லோல வந்து ஒரு அழகான ராமர் பிங்க் பார்டர் வச்சு அந்த அம்மாவோட முகூர்த்த சாரி. அது அவ்வளோ அழகா இருக்கும் அந்த சாரி. அண்ட் என் தங்கச்சி வந்து ஒரு எல்லோ பைத்தியம். ஓகே. ஸோ அதனால அந்த சாரியை விட்டு கொடுக்க மாட்டா அப்படிங்கிறது என்னோட திஸ் திங். ஆக்சுவலி இன்னொரு வார்ட்ரூம் எடுத்தோம்னா இன்னும் இது இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பார்த்துருப்போமா? இது என்ன ஒரு 5% என்கிட்ட வந்து ஆக்சுவலா இப்போதைக்கு நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததுல ஐ ஹாவ் 152 சாரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ ஃபார். ஸோ அதுல வந்து நம்ம ஒரு 10 சாரி பார்த்துருக்கோம். அப்படின்னா நம்ம ஒரு நாள் சீரியஸா எடுக்கலாம். காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம சீரியஸ் எடுத்து ஏன்னா ஒரு நல்ல வார்ட்ரோப் போஸ்ட் பண்ணி. அவ்வளோதான். மக்கள் வந்து அது எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதை வந்து என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எஸ், ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றது மேம்,
பெருசா பில்டப்பா இல்லாம ம். எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான் பிடிக்கும், ம். இல்ல சிம்பிளாவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகாவும் செலக்ட் பண்ணி வச்சீங்க. வார்ட்ரூம் நான் பார்க்கும்போது கூட ம். ரொம்ப என்ன சொல்றது ஹெவியா போகணும் அந்த மாதிரிலாம் இல்லாம ஆஹா. எல்லாமே சிம்பிளாவே இருக்கு. அது ஆக்சுவலி எனக்கு ஐ பிலீவ் இன் தட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு சாரி வந்து ஒரு பர்சனை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ஒரு பர்சனுமே அந்த ஒரு அட்டையரை ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது. ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அண்ட் நான் எப்பயுமே ரொம்ப கிராண்டா ஒரு சாரி கட்டினேன்னா ஆக்சசரைஸ் சிம்பிளா பண்ணுவேன். பட் ஐ திங்க் தட்ஸ் த ஜெனரல் ரூல். நம்ம சிம்பிளான சாரீஸ்க்கு கிராண்ட் ஆக்சசரிஸ் போடுறது. அண்ட் இப்போ லெஸ் இஸ் மோர் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல ஐ ஸ்டார்டட் பிலீவிங். வளர்ந்து வந்த விதமே எப்படின்னா, கல்யாண நாளே ஜக 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 ஜகன்னு வர்ற கெஸ்ட்ல குழம்பிடுவாங்க. இங்க யாருக்கு ஆக்சுவலா கல்யாணம்ன்ற அளவுக்கு வருவாங்க நம்ம கெஸ்ட் எல்லாம். தக தக தகன்னு நம்ம கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்ற ஒரு இதுவே கூட ஜக ஜக ஜகன்னு அப்படியே கழுத்து நிறைய போட்டு இல்ல. இப்போ நான் அந்த கல்ச்சர் மாறிடுச்சு. இப்போ வந்து இட் இஸ் கொஞ்சம் சிம்பிளா எலிகென்ட்டா போகணும், கிளாஸியா போகணும் அப்படின்னு. ஸோ இப்போ ஐ திங்க் மை வார்ட்ரோப் இஸ் ஆல்சோ இவால்வ்ட் அந்த மாதிரி. முன்னாடி மேபி இருந்த கலெக்ஷன்ஸ் வந்து அதான் சொன்னேன்ல, நிறைய நான் ஷெட் பண்ணிட்டேன். ஐ எம் ஒன்லி ஹேவிங் த திங்ஸ் தட் ஐ லவ் அண்ட் அட்மயர்ன்னு சொல்றேன்ல. ஸோ அதுதான். தேங்க்யூ மேம். நிறைய Thank you, உங்க thank you so சாரியோட much. ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. Thank you தேங்க்யூ so ஸோ much. மச். Thank you. See you. Bye.